Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். எங்க ப்ரோ எங்க ப்ரோ வெனஸா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் மேக்கப் பண்ண வெளியே போதா? வர சொல்லுங்க ப்ரோ. தெரியும் தானே, டைம் ஆகும். வாங்க உள்ள வாங்க. ஷோ வாங்க சிவா. மைக்கேல், என்ன அது? கேல் ஜாயின் பற்றி தெரியும்ல, இன்னைக்கு ஏற்கனவே லேட் ஆச்சு, இன்னும் லேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு அவளை பற்றி தெரியாதா? 10 ட்ரெஸ் போடுவா, அதுக்கேற்ற மேக்கப் வேறு போடுவா, இதில் 7 செல்ஃபி வேறு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் சிவா கஷ்டப்பட போகிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் என்னை பற்றி பேசாமல் தூக்கம் வராதா? ஏன்னா இவ்வளோ கேப்பாக இருக்கீங்க? நான் என்ன சட்டை போட்டால் உங்களுக்கு என்ன? உங்கள் பேர் சமன்னா, எனக்கு குறை சொல்கிறோம். சமன்னாவா? ஆமாம், சமந்தா ப்ளஸ் தமன்னா சமன்னா. சரி, பேசினதா போதும். என் பேக் என் புக்ஸ்லாம் தூக்கிடுவாங்க. லேட் ஆச்சா? சரிம்மா, இன்னைக்கு சண்டை போடாத. எனக்கு தூக்கிட்டியா? யார்ட்டையும் உங்களுக்கு அதை. சரிண்ணே. ஆர்டர் வந்துருச்சு, யூனிவர்சிட்டி போங்க. சரி, நாளைக்கும் ஏற்று மறந்துடாத. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. கண்டிப்பா வா. ஜாமான்லாம் தூக்கணும். ஜாமான்லாம் தூக்கணுமா? சரி பார்த்து போங்க. என்னங்கடா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர்கிட்ட போடுறீங்க. அவரோட மீசைய பாத்தீங்களா இல்லையா? அவர் தாடி பாத்தீங்களா? இந்த சட்டைய பாத்தீங்களா? உடுமாடி, நான் பாத்துக்கிறேன்.
என்னது அவர் இப்ப உங்களெல்லாம் அடிச்சு தோய்க்க போறாரு பாருங்க. ஏய் என்ன துடிக்கிற? அவரே பேசாம இருக்காரு. ஏய் குமார் இங்க வாங்க. குமாரா? யார் அந்த குமார்? ஏய் வாடா குமார் எங்க? ஓ நீங்க தான் குமாரா? ஏ நீ பாத்துக்கமா? யா சாரியா, பேரம் நடந்துச்சு, கோச்சிக்காதீங்க. ஓகேவா, ரிலாக்ஸ் பண்ணுங்க. பார்த்து வச்சுக்கோங்கண்ணா. சரியான வாய்டு அந்த பிள்ளைக்கு. வாங்க நம்ம போலாம். சரியான வாய்டா அந்த பிள்ளைக்கு. ஐயோ கடவுளே. ஏய் இந்த பொம்பளை பிள்ளை நீ ஏன் இப்படி ஆட்டம் ஆடுற? உங்க அண்ணா அப்பயே சொன்னா என்கிட்ட. என்னம்மா நீ? நான் உன் இடத்துல இருந்திருந்தா அவங்கெல்லாம் வெளுன்னு வெளுத்துருப்பேன். நீ எல்லாம் ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர். ஃபாரன்சிக் ஆஃபீஸர் தானே? நானும் ஜட்லியை சண்டை போடுறதுக்கு. வா வா, அதெல்லாம் கூட்டம் உட்காந்துருக்காங்க. என்னடா கிளாஸ் போக மாட்டீங்க யாரும் இன்னைக்கு? கிளாஸ்க்கே போகிறது போல ஃபுல்லாக இன்ஸ்டியூட் இருக்கீங்க. பார்த்துடா ரொம்ப பேசுதான், அடிச்சுட போகிறாங்க. சரி பாய். டேய் எந்த பொம்பளை பிள்ளை விட மாட்டியா? நான் எந்த பிள்ளையும் பார்க்கலையா? ஆமா, அப்புறம் மனுஷன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? சும்மா தானே இருக்க, சொல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்களாம். அவங்க கூட பார்க்க ஒன்ன மாதிரியே இருந்தாங்க. ஐயோ ஐயோ, லூசு. அதாவது பார்க்கறதுக்கு கும்புற மாதிரி இருக்கும். நீ வாந்தரிங் பை மாதிரி இருக்கு. ஆமா, இந்த செத்து போனவங்க, உருப்படாதவங்க, வேலை விட்டு இல்லாதவங்க, பேய் பிசாசு எல்லாம் என்ன மாதிரி இருக்கும். போ போய் வேலை பாப்பியா? அப்படின்னு தப்பா சொல்லிட்டோம். அதானே. சரி விடு. நேற்று பிக் பாஸ் பாத்தியா? பிக் பாஸ்? ஆமா பார்த்தேன். ஏய் அதுல ஒரு பாட்டு இருக்கு, கேட்டியா? நீ தாண்டி எனக்குள்ள அன்பு மட்டும்தான் அனாதை. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு நாள் நீயும் அனாதை ஆயிடுவேன். சரி 2 பேரும் பேசாம வாங்கப்பா. சரி வா போ. அது பேக்ல அவங்க அப்பா பொட்டலம் கொடுத்து ஆக்கி வச்சிருக்கு, போய் நல்லா தின்னு. Okay, good morning everyone. Right, we will be doing an important experiment today. Bear in mind that you are dealing with highly corrosive chemicals. Make sure you are wearing a pair of gloves, okay? If you don't have one, you can get it from my table. Okay, let's start. டேய் என்ன புதுசா கண்ணாடியில போட்டுக்க? அது கிளாஸுக்கு வந்துருக்கோம்ல, அதான் கிளாஸோடயே வரேன். அப்பதான் நம்ம சயின்டிஸ்ட் மாதிரியே தெரியுமா. சரி மொக்கப்படாம போய் அந்த பீக்கர் எடுத்துட்டு வா. டேய் மக்கு, இது டெஸ்ட் டியூப். போய் பீக்கர் எடுத்துட்டு வா. திவ்யா பீக்கர் எதுன்னு காமி. ஒண்ணுமே தெரியாது. இது கீழே நீ வீட்டை கட்டி மேல என்ன பண்ண போற? கீழே இருந்து பாம்பை வச்சு தருமா? அப்படியே வெடிக்க வச்சுக்கியேன். போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு, இல்லைன்னா உங்களுக்கு பாம்பு வச்சிருவாங்க. போ.
எஸ் டாக்டர். மிஸ்டர் மைக்கேல். டாக்டர் சாரி மிஸ்டர் மைக்கேல், உங்கள் தங்கச்சிக்கு பார்வை போயிடுச்சு. பட் டோன்ட் வரி, அவங்களுக்கு டோனர் இருக்காங்க. நீங்கள் எக்ரி பண்ணீங்கன்னா ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். பிஃபோர் தேட் அவங்களோட பாடி இதை அக்செப்ட் பண்ணுமான்னு நாங்கள் ட்ரை பண்ணணும். யூ அக்ரி வித் திஸ்? ஓகே ஃபைன். நர்ஸ், கிவ் த கன்சர்ன் ஃபார்ம். எஸ் டாக்டர். ஓகே ஐம் ரெடி. Hi Vanessa, how are you feeling? Good, doctor. Is it painful? Not really. Okay, now I'm going to take out your bandage slowly and we'll see how you're doing inside. Is that okay with you? Sure. Okay, slowly. Please. It's going to be a little bit painful. Maybe a little bit bright for you. Now, konjam, this is going to be okay. Right? Okay, I'm going to check your eyes now. Look up. Higher, look up higher. Okay, very good. Konjam valikkum. Okay, fantastic. Can you reach my hand over here? Can you try panni? A bit more? A little bit more? Okay, very good. Can you tell me, per room, how many people can you see around you? Slowly, slowly. Try and see slowly. அஞ்சு பேர் இருக்காங்க டாக்டர். ஏய் லூசி, கணக்கு வீக்கா நீ? 4 பேர் தான் இருக்கிறோம். இல்ல டாக்டர், அண்ணே, சிவா, அந்த பொண்ணு, நர்ஸ். பொண்ணா? இங்க பொண்ணு யாரும் இல்லையே? No, maybe because அவங்களுக்கு double vision தெரியும். So it's normal upon recovery. She'll be fine in a few days time. Don't worry about that. டாக்டர் எப்போ வெனிசாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகலாம்? Maybe I think இன்னைக்கு ஒரு நாள் தங்கட்டும் அங்கே. And then tomorrow you can bring her back already. Is that okay?
யாரு யாரு? Are you okay? மனுஷா, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகேயா? மனுஷா, என்ன இப்போ தெரியாம போகுது? விடுங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்துங்க சாப்பிட. ஓகே ப்ரோ. வெனிசா, சிவா பேசிட்டு போய் ஏன் தெரியாத மாதிரி போனேன்? வெனிசா, சரி நீ டயர்டாக இருப்ப, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு வா, அண்ணன் சமைச்சு வைக்கிறேன். சரியா? வா, உனக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடு. புதுசாக பொட்டுலாம் வச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணா உன்னை இப்படி பார்த்ததே இல்லை. உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை அண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். சரி எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன். என்னாச்சு? ஏன் கத்துற? அங்க ஒண்ணும் இல்லம்மா.
இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி 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 சரி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி 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 சரி, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. வெயிட் பண்ணுங்க. என்ன இதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கே தெரியல, நீங்களே கேளுங்க. மனுஷா, உனக்கு என்னாச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ இந்த மாதிரி இல்லையே. என்னாச்சு உனக்கு? ஏதாவது சொல்லு வெனிசா. வெனிசா, அது ஒன்றும் பேசாம இருக்கு. வெனிசா, கூப்பிட்டீங்களா? சிவா, எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்களா? என்ன கனவு காணுறியா நீ? என்னாச்சு வெனிசா உனக்கு? இல்லை, கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தேன், ரூம்லேயும் பார்த்தேன். டாக்டர் சொன்னா தானே உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆப்ரேஷன் முடிச்சு டபுள் விஷன் தெரியும்னு. அதுவா இருக்கலாம்ல, வீடு பிரச்சனை இல்லை. இல்லை, அது வேற, இது வேற. நான் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து என் கதவு கிட்ட ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சு, ஆனால் அங்கே போகும்போது யாரும் இல்லை. திடீர்னு ஒரு கை ரத்தத்தோட. இப்போ கூட ரூம்ல என்னமோ என் முன்னுக்கு வந்துச்சு. இந்த போட்டோஸை பாருங்க. தெரியுதா? இதுல ஒண்ணுமே இல்லையே. இல்ல, நான் பார்த்தேன். சரி சரி, நினைக்கிறேன் ரெஸ்ட் பத்தலன்னு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் ஓகேவாயிரும். ஓகேவா? ஹலோ, இப்பயா? ஓகே, வரேன். நான் பார்த்தேன்னு. டேய், சொந்தமா வேலை செய்ய மாட்டீங்களா? கூப்பிட்டு இருக்கீங்க. ராகேஷ், ஒன்னதான் சார், அங்க பாருங்க. யார் கால் பண்ணா? இங்க பக்கத்து கம்பெனியில் கால் பண்ணாங்க சார். ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதான் இது நடந்திருக்கு. எங்க இது பொண்ணு? சங்கர் விசாரிச்சுட்டு இருக்காரு சார். சங்கர், போலாம். காணும். யாருக்கோ கண்ணு கிடைச்ச திமுறாமா. திமிரா? டேய், இதனால தான்டா என் கண்ணு போச்சு. சரி சரி, அந்த பழைய கதையெல்லாம் எனக்கு பேசிக்கிட்டு அந்த கேக்கு விட்டு திவ்யா நம்ம சாப்பிடுவோம். நல்லா சமாளிக்கிற. சரி சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கேக் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே எடுத்துகிட்டு போய் வெட்டி சாப்பிடுங்க. நாங்கள் பாதி பேர் போயிட்டு லெக்சரை மீட் பண்ணிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரி, என் பேக் அங்கே எடுத்து வை. தானே வேலை ஏதாவது பண்ணு. போய் தின்னு போ. இதுதானே ஆசைப்பட்டு ரொம்ப நேரம். கெஃபேல போயிட்டு கேக் வெட்டி சாப்பிடலாம்.
திவ்யா 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 சொல்லு. அங்க உனக்கு யாராவது தெரியுதா? திவ்யா 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 வெனிசா வெனிசா உனக்கு என்னாச்சு? Vanessa, why so much of noise? You are such a disturbance to the class. Vanessa! Vanessa! என்னமாச்சு? எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கு? ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. சரியா? டாக்டர் தான் உனக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னார்ல. ரெஸ்ட் பண்ணுமா. எனக்கு இந்த கண்ணு வேணான்னு. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் நினச்சிருக்காத. படுத்துங்க சரியா? அண்ணன் பக்கத்தில் தான் இருப்பேன், எதை வேணா கூப்பிடு. படுத்துக்க, ரெஸ்ட் பண்ணுமா. படுத்துக்கம்மா.
சிவா, எனக்கு என்னமோ தப்பா நடக்குது. இல்ல சிவா, ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கப்புறம் ரூம்ல, இந்த வாட்டி என் மூஞ்சி மாதிரி என் கண்ணு முனுக்கு தெரியுது. நான் போய் சொல்ல சிவா, இது முன்னுக்கு நான் உங்ககிட்ட இருந்து சரி, நான் சொல்றது கேளு. நாளைக்கு காலை ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி, இப்போ படுத்து தூங்கு. பாஸ் சீக்கிரம். நான் முக்கியமான வேலையில் இருக்கேன். நாளைக்கு நான் பார்க்குறேன். ஓகே, பை. சார், இன்னொரு கொலை கொடூரமா, இன்னும் பயங்கரமா, ஆனால் வேற மாதிரி. எனக்கே வேற மாதிரியா? செத்து போனது யாரும் விசாரிச்சாச்சா? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார், ஆனால் எந்த க்ளூவும் கிடைக்கும். கேரக்ஸ் நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷனா? என்ன கனெக்ஷன்? செத்தவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓ, ஃப்ரெண்ட்ஸா? அந்த கனெக்ஷன் மட்டும் இல்லை சார், இந்த கொலையிலையும் கொலை நடக்கும்போது கூட ஒரு பொண்ணு தான் இருந்திருக்குங்க. பொண்ணு எங்கே? ஆமாம் சார். இதோ. ஏ பொண்ணு, நீ தான் இங்கே இருந்தியா? என்ன நினச்சி பார்த்தியா? ஹலோ மைக்கேல். ஆமாம் ஆமாம், இங்கே தான் நான் பெருசாக கூட்டிக்கிட்டு கிளினிக் வந்திருக்கேன். ஆமாம், ஓகே ஓகே. வானிசா, நீ போகல? ஆமாம், இப்போ தான் வெளில போகிறாங்க. போய் முடிச்சுட்டு எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், லொக்கேஷன் அனுப்புங்க, வந்து ஏற்றிக்கிறேன். ஆ ஸோ மேடம் வனிசா, என் பேர் டாக்டர் நதீன். ஸோ என்ன பிரச்சனைக்காக என்னை வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர், இடையில வந்து என் கண்ணுக்கு என்னமோ தெரியுது டாக்டர். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் நார்மல் நோ, பட் ரொம்ப வியர்டான விஷயங்கள்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது டாக்டர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். ஐ கேன் see யாரும் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. இட்ஸ் ஓகே, காம் டவுன். இந்த பிரச்சனை உங்களுக்கு எத்தனை நாளாக இருக்குது வனிசா? இப்போ தான் டாக்டர், இடையில. ஐ சி. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஐ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன் டாக்டர். ரைட், ஐ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ஐ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு தான் நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எஸ் டாக்டர், இதுக்கு முன்னுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த ஐ ட்ரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் என்னென்னமோ நடக்குது டாக்டர். ஐ சி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாமா உங்களை? ஷூர் டாக்டர். லைட் தெரியுதா வனிசா? எஸ் டாக்டர். எக்ஸாமினேஷன் வாய்ஸில் வந்து உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரைட். நீங்கள் ஒண்டியாக வந்தீங்களா இல்லை வேறு யாரு கூட வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஐ கேம் வித் மை ஃபியான்சி டாக்டர். ஓகே, உங்கள் ஃபியான்சி கூட கொஞ்சம் நான் பேசலாமா? ஓகே டாக்டர். மா, டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? சரி வா போலாம். உங்ககிட்ட தனியாக பேசணுமா? தனியாக பேசணுமா? உட்காரு. டாக்டர், நீங்கள்? சிவா, வனிசாஸ் ஃபியான்சி. ஓ எஸ் மிஸ்டர் சிவா, வாங்க உட்காருங்க ப்ளீஸ். ஸோ மிஸ்டர் சிவா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்ததே இல்லை. ஒரு ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்டில் இந்த மாதிரி அந்த டோனரோட மெமரிஸ் அந்த ஆர்கனில் ரிட்டைன் பண்ணலாமோன்னு வாய்ப்பு இருக்குது. ஷி மைட் பி ஈவன் ஹெல்சினேட்டிங். திங்க் ஷி வில் டெஃபினெட்லி நீட் அ சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப். ஷிவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாரு. நீங்கள் அவங்கள கொண்டு போனீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. என்ன சொல்லணும்?
அதான் வீட்டுக்கு வந்துட்டோம்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லை, நீ மேலே போ. இல்ல சொல்லுங்க. சரி, நீ ஹெலிசினேட் பண்ணுறியா? அதுக்கு உன்னை நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் கம்மி சொன்னார். அதான் சிவா, நானும் அதான் நினைக்கிறேன். அப்போ பைத்தியம்னு சொல்கிறீங்களா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. வெனசா, போதும். நீங்கள் 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும். எனக்கு யார் உதவியும் வேணாம். என்னை நம்பலைல. என்ன சிவா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கே தெரியல, கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சுல? ஒருவேளை வெனசா சொல்றது எல்லாம் உண்மையோ? இவளுக்கு அந்த கண் ஆப்ரேஷன் முடிஞ்சிருந்தா இந்த மாதிரி நடக்குது சிவா. மைக்கேல், இந்த கண்ணு டோனர் பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியுமா? நம்ம அதை பத்தி விசாரிச்சு பார்த்தாங்க. இதான் மோனா அப்பா, டாக்டர் கவிதா சொல்ல வீடு. டாக்டர் கவிதாஸ். எஸ். ஹாய் சார், என் பேர் மைக்கேல். நான் வெனிஸாவோட பிரதர். உங்கள் டாட்டரோட கண்ணை என் சிஸ்டருக்கு தான் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. வனிஷா? தண்ணி எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லை சார், பரவாயில்ல சார். நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பொண்ணு எப்படி இறந்து போனாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு ஆக்சிடென்ட்ப்பா. சாரி சார். பரவாயில்லப்பா, நானும் எதிர்பார்க்கல. ரொம்ப சின்ன வயசுலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டார். அதாம்மா என் மக மோகனா. சார், அது எப்படி சார் அச்சஸ்ல ஒரே மாதிரி இருக்காங்க? அதான் சிவா, எனவே நம்ப முடியல. அதனால தான் உங்கள் தங்கச்சியை பார்த்தப்போ கூட என் மகன் மாதிரியே இருக்குன்ட்டு ஷாக் ஆகிட்டேன். இவங்க தான் என் கனவுலையும் நேர்லையும் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான். என்ன நேரில் பார்த்தீங்களா? ஆமாம் சார், அதை பற்றி பேசத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, உண்மையை சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு வேற என்னமோ நடந்திருக்கு. ஏன் மறைக்கிறீங்க? நான் அவளை பார்த்துருக்கேன். ஓ, ஆப்ரேஷன் பண்ணதுக்காக வரது போயிட்டா? அப்புறம் எப்படி பார்த்துருப்பீங்க? வாய்ப்பே இல்லை. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. சார், கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க சார். தம்பி, ஏற்கனவே நான் மகளை இருந்த சோகத்தில் இருக்கேன். திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு தங்கச்சியா மகமா இருக்கிறனால தான் இன்னமும் கூட பேசிட்டு இருக்கேன். நம்புறா நம்புங்க, இல்ல வீட்டு வெளியே போங்க. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்க மகளை யாரும் கெடுத்துதான் கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சுதான் எனக்கு தெரிய வருது. உண்மையா சொல்லுங்க. உங்க மகள் என்னமோ சொல்ல வரா என்கிட்ட. சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவ ஆக்சிடென்ட்ல சாவல. அவ ஆக்சிடென்ட்ல சாவல.
சேரும் வரைக்கும் உன்னை கையில் தாங்கணும். அழகே நீ பேசினாலே அரும்பா பூ மலருதே அம்மா அம்மா செல்லம்மா. அமுதே உன் பார்வையால அங்காரங்கள் அடங்கி போனதே அம்மா கண்ணம்மா. மா பா இன்னும் தூங்கலையா? நேற்று என்ன படிச்சுட்டு இருக்க? இல்லைப்பா, இந்த ரிசர்ச் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா கேன்சர் நோய் குணப்படுத்துறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. நல்ல பேர் கிடைக்கும், அவார்ட்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவார்ட் பேர் அதெல்லாம் ஓகே தான்மா, இருந்தாலும் உடம்பே கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. இந்த ரிசர்ச்சுக்கு தேவையான பூ ஒரு இடத்துல இருக்குது. அதை மட்டும் நான் போய் எடுத்துட்டேன்னா ரிசர்ச் சீக்கிரமே முடிஞ்சிடும். எங்கம்மா அது? சொல்கிறேன். மா ப்ளீஸ்மா அடிச்சிடுமா, பயமா இருக்கு. பா ஓ கடவுளே, படத்தை பாருங்கப்பா. ஹலோ பா பா, என் ரிசர்ச்சுக்கு தேவையான அந்த பூ இருக்கிற இடத்துக்கு நான் இன்னைக்கு போகிறேன். ஆமாவா?
எங்கே இருக்கு அந்த இடம்? அப்பா வரட்டுமா? வேணாப்பா, நானே பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி ஐ எம் ஆல்ரெடி ஒன் மை வே. நீங்கள் வரத்துக்குள்ள டைம் ஆகி நான் எப்போ போய் அந்த பூவை எடுக்கிறது? ஆமாவா? சரிம்மா, நீ அப்பாவுக்கு லைஃப் லொகேஷன் ஷேர் பண்ணுறியா? சரிப்பா, அனுப்பிடுறேன். ஐயோப்பா, என் டயர் பம்ப்சர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. ஆமாப்பா, டயர் ஃப்ளாட் ஆச்சு. அப்பா வர்றதுக்கு எப்படியும் 2 hour ஆகுமே. சரிம்மா. ஓகே, பார்த்து பத்திரமா. ஓகேம்மா. மோகனா, யாரும்மா அது? மோகனா, யாரும்மா? டேய் டேய், வந்தேன். மோகனா, டேய். மோகனா, மா. மோகனா, மோகனா, மோகனா. மோகனா, மோனா, மோனா, எங்கம்மா இருக்க? மோனா, 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 எங்கம்மா இருக்க? அப்பா, என்னமாச்சு? யாருமா? எழுதிருமா? விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. இல்லம்மா, அப்பா சொல்ல மாட்டேப்பா. அப்பா சொல்லல. அப்பா இருக்கம்மா. ஆமா, தெரியக்கூடாது. முலா, எழுதிடுமா முலா.
அப்பா யாருமா சொந்த பந்தம் யாரும் சொல்லும்படி ஏதும் இல்லை எனக்கு கட்டளைய தேடவில்லை அப்பாவை காப்பாத்து அப்பா பாரு அப்பாக்கு யாருமா இருக்கு அவனை விட்டா கலங்காதடி என் பொண்ணு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் அவள் இறந்து போன விஷயத்தை ஆக்சிடென்டாக மாற்றி ரிப்போர்ட்டில் எழுதிட்டேன். டாக்டர், உங்கள் பொண்ணு ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட் வந்திருக்காங்க. கண்ணு தேவைப்படுது அவங்களுக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா? என்னால் தேங்க்யூ டாக்டர். அதோட நிறுத்த முடியல. இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அந்த இடத்துல சுற்றி இருந்தவங்களை விசாரித்தேன். ஆனால் எந்த பதிலும் கிடைக்கல. என் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்களை என் கையாலேயே கொல்லணும்னு தோணுச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறத பார்த்தா என் மகன் எங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்ல வர நினைக்கிறேன். அங்கிள், மோனா உங்களுக்கு கடைசி அனுப்புகிற மெசேஜ் நான் பார்க்கலாமா? மைக்கேல், நீங்களும் வெனஸா முதல்ல வீட்டுக்கு போங்க. நான் ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி சிவா, நம்ம வீட்டுக்கு போகிறோம். அப்புறம் வந்துடுங்க, முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். மா எனக்கு தெரியும் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. பட் லுக் அட் தி பிரைட் சைட். நம்மளுக்கு எதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, வீட்டை போய் ரெஸ்ட் எடுங்க. இது இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே? வினிஷா, இன்னும் தூங்கலையா? அதே நினச்சிட்டு உடம்பு கெடுத்துக்காத, சரியா? படுத்துங்க.
பா அங்கே யாரும் இருக்காங்க, நான் ஹெல்ப் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேப்பா, ஏதாச்சும்னா சொல்கிறேன். அண்ணே, அங்கே என் காடி டயர் பம்ப்சர் ஆச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த காடியா? ஆமாண்ணே. இங்கே இருங்க, நான் வரேன். இங்கே போயிடாதீங்க, இங்கே இருங்க. இல்லைப்பா. ஹெல்ப் பண்ணுறாங்களாப்பா? பா கொஞ்ச நேரம் லைனில் இருங்கப்பா. என்னடா என்னதான் பிரச்சனை? பார்த்தல இப்போ அம்மாடி சரக்கு செம்மையா இருக்கு. இன்னைக்கு வச்சு செய்கிறோம். கண்டிப்பா போனா இந்த இடம் யாரோட இடம்னு? இந்த இடமா? இதோ பாருங்க, அங்கே ஒரு பொண்டு தெரியுதுல்ல, அங்கே போய் கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் போய்கிட்டே இருக்கேன், நான் உங்கள் காடி ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரேன். தேங்க்ஸ்ண்ணே. போய்கிட்டே இருக்கேன். ஐயோ இது பண்ணுறோம். ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இது? போய் பாருடா. என்ன வேணும்? அண்ணே, இந்த இடம் யாரோடண்ணே? அதான் நம்ம அண்ணனோட தோட்டம் தான். அண்ணே, என்னோட ரீசர்ச்சுக்கு வந்து ஒரு பூ தேவைப்படுது, நான் பறிச்சுக்கலாமாண்ணே? இரு என்னடா நொய் நொய் நொயின்னு? என்னம்மா பூ வேணுமா? இந்த பாப்பாவை பார்க்கறதுக்கே பூ மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, வேற நடக்கல. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க. தூக்கு போடா. தூக்குடா. நில்றா. இவ்வளவு வந்து தூக்குறடா. கம்மிதான் இருக்கு. அப்ப கால கட்டுறா. ஓடுறா. ஓடுற நீனு. ஓடுற நீ. வனிதா. கத்தாத. ஓடுறா. கத்துறது எனக்கு வெறியா இருக்கு. செம்மையா இருக்குல்ல இது?
பூவின் நிலை வேரோடு சாய்ந்தது ஏனோ, காம்பின் முனை என் கையிலே. வலியாலே நீ வெனிசா 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 ஹலோ ஹலோ ப்ரோ வெனிசா வீட்டில் இல்லை ப்ரோ. எனக்கு வீட்டில் இல்லையா? அதான் ப்ரோ பயமாக இருக்கு. சரி நான் பார்க்குறேன். ஹலோ டாக்டர். பாப்பா 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 எழுதுறீ. கொலகார பாவீங்களா? பொண்ணு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொலை பண்றீங்களா? நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்போ மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அதை தான் பண்ண போகிறோம். நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். வேற குரல்ல பேசினா பயந்துருவோமா? என்னடா ஆச்சு உனக்கு? நான் வித்தா கட்டுறேடி. ஐயோ என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. கூட்டாளில எப்படி செட் ஆடுங்கன்னு தெரியுமா? ஹலோ மச்சான், எங்கே இருக்கா? டேய், ஒரு கூலி ஒன்று சிக்கியிருக்குடா. சரியா? முடிச்சு விட்ருவோம். என்னடா நீங்கள் இப்போ தான் வேலை அது இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான். சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஏ பாப்பா, எழுந்துரு. நான் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கோண்ணே.
இன்னைக்கு அவனுக்கு வரலையா, நான் மட்டும்தான். 2 பேரும் ஜாலியாக இருக்குமா? போடா நாய. துப்புரா என் மூஞ்சிலே துப்புரா. நீ வந்து வச்சுக்கிற. யாரு யாருன்னு கேட்கறல? ஏய் நீயா? நீ எப்படி இங்க? வேணாம் வேணாம் வேணாம். வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ காப்பாத்துங்களே, தெரியுதே. ஐயோ வேணாம், என்னை காப்பாத்து. வேணாம், தெரியுதே. ஐயோ தெரியுதே. என்ன பாப்பா போலாமா? இப்ப நீயும் சாப்பிடு. ஐயோ என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன். மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன். இதுக்கு முன்ன பண்ண தப்பெல்லாம் இல்ல அதுக்கு தண்டனை.
Vanessa! 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 Vanessa? What? Vanessa? 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 You okay? Vanessa? Hey, அந்த 3 பேரு இல்ல ஓகே ரிலாக்ஸ் இதை வீடு பேசிக்கலாம் ஓகே கம் Yes. That is what. No fingerprint, no evidence. Yeah, tak ada apa-apa. Oh. Okay, alright. I see what I can do. Okay. Boss, sign. Boss, மொத்தம் 5 கொலை ஆச்சு. எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. மேபி 6வது கொலைக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் நம்ம கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். 6வது கொலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாரும் இன்ஸ்டிங்ஸ் தான். பெரிய ராகவன் இன்ஸ்டிங். உடம்பு எப்படிமா இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அங்கிள். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாமா? டாக்டர் சொல்லிட்டாரு குழம்பாயிருச்சு அப்படின்ட்டு. உடம்புக்கு ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு நடந்த கொடுமைக்கு நான் எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன்ப்பா. ஆனால் என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க? மோனா, தப்பு பண்ணவனுங்க கண்டிப்பா தண்டனை அனுப்பிப்பானுங்கம்மா. கண்டிப்பா தண்டனை அனுப்பிப்பானுங்க. வெறும் தண்டனை எதுவுமே மாத்தாதுப்பா. குழந்தைக்கு கூட இங்க பாதுகாப்பு இல்லை. கர்மம் அவ ஒரு பொண்ணு. பார்வையில கொள்றாங்கப்பா. அது ஒரு பொண்ணு ஒழுங்கா ஒருத்தரும் வெளியே போகக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கிட்ட பசங்களை பொண்ணு மதிக்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொண்ணு தப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். எங்க பேர்லயே தப்பா இருக்குப்பா. இதெல்லாம் மாத்தணும். குட் டச், பெட் டச் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம நோ டச் சொல்லிக் கொடுக்கணும். இனிமேல் நீ அப்பானே கூப்பிடலாம், சரியா? எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். பா சொல்லுமா. லட்சுமா கூப்பிட்டு பார்த்தேன்.